குழந்தைங்க கையில் மருதாணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இது மாதிரி உங்கள் பாப்பா கையில் அழகாக மருதாணி போடணுமா? இது ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், நாங்கள் எல்லோரும் மருதாணி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ பாப்பாவுக்கும் மருதாணி வைக்கணும்னு தோணுச்சு. பட் அவளுக்கு நம்ம வைக்கிற மாதிரி மருதாணி வைக்க முடியாதுல்ல. ஏன்னா அவளுக்கு நம்மளை மாதிரி கையை ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டா, கையை மூடி வச்சுப்பா. ஸோ ரொம்ப கஷ்டம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பாப்பா தூங்கினதுக்கப்புறம் இந்த குடல் தைலம் இருக்குல்ல, அதை எடுத்து பாப்பா கையில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டோம். அதுக்கு மேலே மருதாணி இலையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சம் குடல் தைலத்தை தடவி விட்டுட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி இது மாதிரி அழகாக செவந்துட்டு, நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மருதாணி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். குடல் தைலத்தை பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கண்ணிலெல்லாம் பட்டுட்டு நான் எரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.